الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. நபிக்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய மார்க்க வகுப்பிலே முஹர்ரம் மாதத்தின் 33 பயன்கள் என்ற ஒரு தலைப்பு. இது ஒரு நூல், ஒரு தொகுப்பு. அஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லாஹ் என்ற அறிஞருக்குரிய ஒரு நூலாக, ஒரு தொகுப்பாக இது இருக்கிறது. இதில் முதல் செய்தியாக அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி என்னவென்றால், ஷஹருல்லாஹில் முஹர்ரம் அவ்வலு ஷுஹூரி சனா அல் ஹிஜ்ரியா, அதாவது அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும் ஹிஜ்ரி ஆண்டுடைய வரலாறு. ஹிஜ்ரி ஆண்டுடைய வரலாறு என்பது இஸ்லாமிய ஆட்சியில் எந்த ஆட்சியாளருடைய காலத்திலே துவங்கியது? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில், இல்லையா? அவர்கள்தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பதை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். ஹிஜ்ரியை வைத்து, ஹிஜ்ரியை அடிப்படையாக வைத்து உருவாக்குகிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இது இஸ்லாமிய புது வருடம், இஸ்லாமிய புத்தாண்டு அப்படின்னு சொல்லி இதில் எந்த ஒரு கொண்டாட்டமும் கிடையாது. இதையும் நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லை, ஒவ்வொரு சமுதாயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்தந்த சமுதாயத்துடைய எது முதல் மாதமாக இருக்கிறதோ அதை என்ன செய்கிறார்கள்? புது வருடமாக அவர்கள் கொண்டாடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள் இதற்கு எந்த ஒரு கொண்டாட்டத்தையோ எதையோ இது செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல, வழிகாட்டவில்லை என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த நாளில் நாங்கள் என்ன செய்யறது? இந்த மெசேஜ்கள் ஷேர் பண்ணுறதோ, ஹாப்பி நியூ இயர் இப்படி எதுவும் செய்யக்கூடாது. இதற்கான எந்த ஒரு வழிகாட்டலும் கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, புனிதமான மாதங்களை பொறுத்தவரையில் புனிதமான மாதங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 மாதங்கள் வரும். தொடர்ந்து 3 மாதங்கள் புனித மாதங்களாக வரும். எந்தெந்த மாதம்? துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். எனவே அதில் அந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்களில் கடைசி மாதம் எது? முஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று புனிதமான மாதங்களில் மற்றொரு மாதம் எது? ரஜப் மாதம். இப்போ அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத் தௌபா 36 வசனத்திலே சொல்கின்ற போது, இன்ன இத்தத ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமி அந்த படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹுடைய ஏட்டில் மாதங்களுடைய கணக்கு என்பது எத்தனை தான்? 12 ஆகும். அதில் 4 மாதங்கள் புனிதமானவைகள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். இந்த 4 மாதங்களை பற்றிய செய்தி ஹதீஸில் வருகிறது. அந்த 4 மாதங்கள் என்ன என்பதை நாம் ஹதீஸில் தான் படிக்கலாம். புகாரியில் 3197 வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஸமான கத் இஸ்ததாரக ஹைஅதிஹி யௌம ஹலகல்லாஹு அஸ்-ஸமாவாதி வல் அர்த். இப்போ அந்த காலம் என்பது, இப்போ அல்லாஹு தஆலா வானங்கள் பூமி படைக்கப்பட்ட போது எப்படி அந்த கால சுழற்சி இருந்ததோ அதே நிலைக்கு அது மீண்டு விட்டதுன்னு சொல்றாங்க. அதே நிலைக்கு மீண்டு விட்டதுண்டா அப்ப அதை மாற்றியது யாரு? அதை மாற்றியது யார்? அப்படிதான் கால ஓட்டம்
ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அது மறுபடியும் அதே நிலைக்கு வருகிறது என்றால் அங்க நடந்திருக்கக்கூடிய அந்த மாற்றம் என்பது அப்படியான ஒரு மாற்றத்தை யார் செய்தார்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அறியாமை காலத்தில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாத்துக்கு முன்னர் அந்த மக்கா காஃபிர்கள், அந்த ஜாஹிலிய சமூகம் என்ன செய்ததென்றால் மாதங்களே தங்களுடைய வசதிக்கு ஏற்ப மாற்றினார்கள். மாதங்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய வசதிக்கு ஏற்ப மாற்றினார்கள். இப்ப நீங்க ஒரு ஹதீஸை பாருங்க, புகாரிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. புகாரில 1564வது ஒரு செய்தி வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. உங்களுக்கு தெரியும், அறியாமை காலத்தில் ஒரு தவறான நம்பிக்கை இருந்தது. என்னவென்றால், ஹஜ்ஜுடைய மாதங்கள்ல உம்ரா செய்வது பூமியில் நடக்கக்கூடிய ஒரு பெரும் பாவமாக அவர்கள் கருதினார்கள். ஹஜ்ஜுடைய மாதங்கள்ல உம்ரா செய்வது என்பது ஒரு பூமியில் நடக்கக்கூடிய ஒரு பெரும் பாவமாக அவர்கள் கருதினார்கள், ஒரு கொடிய பாவமாக கருதினார்கள். எனவே ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று நாம் பார்க்கின்ற போது ஷவ்வால், அதே போன்று துல்காதா, துல்ஹஜ், புரியுது அவங்க சொல்றது. அப்ப இந்த ஹதீஸ்ல நாங்க பார்க்கும்போது அவர்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்ற இந்த 3 மாதங்கள் இருக்குதானே, இந்த 3 மாதங்கள்ல செய்யக்கூடாத விஷயம் என்ன? சரியாக செய்யக்கூடாத விஷயம் போர் செய்வது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப இந்த மாதங்கள் 3ம் தொடர்ந்து வருகின்ற காரணத்தால் என்ன செய்தார்கள்? அந்த ஜாஹிலிய சமூகம் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் அந்த முஹர்ரத்துக்கான தடையை அவங்க சஃபருக்கு மாற்றினார்கள். புரியுது அவங்க சொல்றது? முஹர்ரம் மாதம் போர் செய்வது தடை தானே. அப்ப அதை என்ன செஞ்சாங்க? அந்த தடையை சஃபருக்கு மாற்றி அவங்க அப்ப என்ன செஞ்சாங்க? முஹர்ரத்தை சஃபராக ஆக்குகிறார்கள், சஃபரை முஹர்ரமாக இவ்வாறு ஆக்குகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக மாதங்களை அவர்கள் வசதிக்கு ஏற்ப மாற்றினார்கள். உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 9 ரசூலுல்லாஹ் யாருடைய தலைமையில் ஹஜ்ஜுக்காக ஒரு குழு அனுப்பினாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தலைமையில். உண்மையில் அவங்க அந்த ஹஜ்ஜுக்கு வந்த மாதம் உண்மையான ஹஜ்ஜுக்குரிய மாதம் அல்ல. ஏன்னா அதையும் அவர்கள் மாற்றி இருந்தார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் ரஜப சொல்லும் போது எந்த கோத்திரத்தோடு இணைச்சு சொன்னாங்க? நாங்க படிச்சுக்கிறோம் தானே. ரஜப சொல்லும் போது ரசூலுல்லாஹ் ஒரு கோத்திரத்தோடு இணைக்கிறாங்க தானே. இப்ப புனிதமான மாதங்கள் 4 என்று சொல்லிட்டு ரஜப எந்த கோத்திரத்தோடு இணைச்சாங்க? முதர். எந்த கோத்திரம்? ரஜபை ரசூலுல்லாஹ் முதரோடு இணைக்கிறாங்க, முதர் கோத்திரத்து. அப்ப ஏன் ரஜப ரசூலுல்லாஹ் முதரோடு இணைக்க வேண்டும் என்றால், அந்த முலர் கோத்திரத்தினர் ரஜப் என்று கருதிய மாதம் தான் சரியான ரஜப். வேறு சில கோத்திரத்தினர் ரமதானை ரஜபாக கருதி கொண்டிருந்தார்கள். புரியுது அவன் சொல்றது? இப்படி அவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப மாதங்களை என்ன செய்தார்கள்? மாற்றினார்கள். அல்லாஹ் இதை குர்ஆன்ல குஃபுர் என்று சொல்கிறான். இப்படி மாற்றுவது அல்லாஹ் எப்படி சொல்றான்? குஃபுர் என்று அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வருடத்துக்கு 12 மாதங்கள், அதில் 4 மாதங்கள் புனிதமானவைகள், 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியவைகள், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். அதே போன்று ரஜபை சொல்லும் போது அது முதற் கோத்திரத்தோட சம்பந்தப்படுத்தி அடுத்து தெளிவா சொல்றாங்க, அது ஜுமாதா ஷாபானுக்கு இடையிலுள்ள மாதம் தான். அது ஜுமாதா ஷாபானுக்கு இடையிலுள்ள மாதம் தான் ரஜபனும் அழுத்தி சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் மாற்றியிருந்தார்கள். எனவே அவர் ரசூலுல்லாஹ் இந்த ஜாஹிலியத்தை எல்லாம் ஒழித்தார்கள். அப்படித்தான் இறுதி ஹஜ்ஜில் என்ன சொன்னாங்க? அந்த ஜாஹிலிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் தனது பாதங்களுக்கு கீழ் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களை, இரண்டாவது செய்தியாக என்ன கொண்டு வராங்கண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரத்தை சொல்லும் போது அது அல்லாஹ்வுடைய மாதம் என்று ஒன்றை சொல்றாங்க. ஷஹருல்லாஹ், எல்லா மாதங்களையும் படைத்தது அல்லாஹ் தான். எல்லா மாதங்களையும் படைத்தது யார் தான்? அல்லாஹ் தான் படைத்தது. அப்ப இது இந்த மாதத்தை மட்டும் இப்படி அல்லாஹ்வோடு இணைத்து சொல்லப்படுகிறது என்றால், அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வின் மாதம் என்று ரசூலுல்லாஹ் சொல்வதின் மூலம் அல்லாஹ்வோடு இணைத்து கூறப்படுகின்ற காரணத்தால் இந்த மாதம் சிறப்புக்குரியது. அல்லாஹு தஆலா தன்னோடு இவ்வாறு இணைப்பது என்பது சிறப்புக்குரியவைகளைத்தான். இப்ப நாங்கள் சொல்றோம் கஅபத்துல்லாஹ்னு சொல்கிறோம். எப்படி? கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கஅபான்னு சொல்கிறோம். எனவே அது என்னது? சிறப்புக்குரியது. அது என்ன? சிறப்புக்குரியதாக அது இருக்கிறது. எனவே இவ்வாறாக என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னோடு இணைத்து ஒன்றை சொல்கிறான் என்றால் அது சிறப்பு. ரசூலுல்லாஹ் அவ்வாறு இந்த ஹதீஸ்ல குறிப்பிடுவதன் மூலம் முஹர்ரம் மாதம் இதன் மூலமும் என்ன செய்கிறது? சிறப்பு பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அதாவது இந்த புனிதமான மாதங்கள்ல முஹர்ரம் மாதம் மிகவும் சிறப்புக்குரியது என்ற ஒரு கருத்தை இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு கருத்தையும் இங்கு பதிவு செய்கிறார்கள். மூன்றாவது விஷயமாக, அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ் இஃப்ததஹ ஸனத பிஷஹரின் ஹராம்,
மாதங்கள் 12 மாதங்கள்ல அந்த வருடத்துல முதல் மாதம் ஆரம்பிப்பது எதை கொண்டுதான்? ஒரு புனிதமான மாதத்தை கொண்டு. அது எந்த மாதம்? முஹர்ரம் மாதம். அதே போன்று அது நிறைவு பெறுவதும் புனிதமான ஒரு மாதத்தை கொண்டு. அது எந்த மாதம்? துல்ஹஜ் மாதம். அது என்ன? துல்ஹஜ் மாதம். எனவே அந்த அடிப்படையில ரமலானுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரியதாக முஹர்ரம் மாதத்தை குறிப்பிடுகிறார்கள். இந்த கருத்தை லதாயிஃபுல் மாரிஃப் என்ற நூல்ல என்ன செய்யறாங்க, ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்படியான ஒரு கருத்தை அவர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அதே போன்று அபு உஸ்மான் அன்-நஹதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவங்க சொல்றாங்க, 3 பத்துக்களை சிறப்பிப்பவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத அவங்க சொல்லும் போது அதில் ரமதானுடைய இறுதி 10, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10, அதே போன்று முஹர்ரத்துடைய முதல் 10ஐயும் என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகிறார்கள். இப்ப நாங்க பொதுவாக ஹதீஸை பார்க்கும் போது அஃதலு சியாமி பஅத ரமதான் என்ற ஹதீஸை நீங்க எடுத்தீங்கன்னா, ரமதானுக்கு பிறகு சிறந்த நோன்பு எந்த மாதத்துடைய நோன்பு? முஹர்ரம் மாதம் என்ற நோன்பு. அந்த சம்பந்தம் விளக்கம் பின்னாடி வரும் இன்ஷா அல்லாஹ். எனவே அந்த அடிப்படையில் இந்த 3 பத்துக்களை சிறப்பிப்பவர்களாக இருந்தாங்கன்னு ஒரு செய்தி வருது. இதுல ரமதான் துல்ஹஜ் முதல் 10 என்பதுக்கு நேரடியான நஸ்கள் ஹதீஸ்கள் இருக்கிறது. இதுல 3வது 10ஆக முஹர்ரத்துடைய முதல் 10ஐயும் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று அருமை சகோதரர்கள் 5வது விஷயமாக சொல்கிறார்கள், புனிதமான மாதங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் என்றால், அதில் ஃபலா தظلموا فيهن انفسكم, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இதுல இமாம் கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள். இன்ன الظلم في الاشهر الحرم اعظم خطيئة ووزرا من الظلم فيما سواها. அப்ப ஏனைய மாதங்கள்ல செய்யக்கூடிய பாவங்களை விட இந்த புனிதமான மாதங்கள்ல செய்யக்கூடிய பாவங்கள் என்பது கடுமையானவைகள். அது என்னது? கடுமையாக இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் இந்த மாதங்களை புனிதப்படுத்தி இருக்கிறான். எனவே அந்த புனிதமான மாதங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, பாவங்களில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தப்சீரு தபரியில இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர், புனிதமான மாதங்கள் எல்லா காலங்களும் பாவம் செய்யக்கூடாது. ஆனா புனிதமான மாதங்கள்ல அதில் ஒரு கூடுதல் கவனம். எப்படி நாங்க காபா அந்த புனித ஆலயத்துக்கு சென்றால், அந்த புனித இடத்துக்கு சென்றால் எப்படி பாவங்களை விட்டு நாம் விலகிக் கொள்கிறோம், அந்த இடத்துல பாவம் செய்வது கடுமையாக இருக்கிறதோ ஏனைய இடங்களில் செய்வதை விட அதுபோன்றுதான் இந்த மாதங்களும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். 6வது அருமையான சகோதரர்களே, முஹர்ரம் மாதத்தில் அதிகமான சுன்னத்தான் நோன்பு வைக்கலாம். அதிகமான சுன்னத்தான் நோன்பு வைக்கலாம் என்பதற்கு எந்த ஹதீஸ் ஆதாரம்? எந்த ஹதீஸ் ஆதாரம்? இப்ப நாங்க சொன்ன ஹதீஸ் முஸ்லிம்ல 1163வது ஹதீஸாக வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃலது சியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமதானுக்கு பிறகு சிறந்த நோன்பு எதில் நோட்கிறது? அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம் நோட்பது. அங்க ஷஹ்ருல்லாஹ் என்று தான் வருது. அடுத்த வாஃப்தலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல். ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எது? இரவு தொழுகை. எனவே நறுமையான சகோதரர்கள், இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் ஒரு நேரடியான ஒரு தெளிவான சான்றாக இருக்கிறது. ரமதானுக்கு பிறகு அதாவது முஹர்ரம் மாதத்துல சுன்னத்தான் நோன்புகள் நோட்பது என்பது சிறப்பானது என்பதற்கு. இந்த எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இன்னொரு விஷயம் ஒன்று என்ன, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகம் நோன்பு நோற்ற மாதம் ரமதானை தவிர்த்து நாங்க எதை சொல்லுவோம்? சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் ரமதானுக்கு பிறகு அதிகம் நோன்பு நோற்ற மாதம் எது? ஷஅபான். எது? ஷஅபானுடைய மாதத்துல நபி அவங்க என்ன செய்தாங்க? அப்ப அதிகம் நோன்பு நோற்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் முஹர்ரத்தில் அப்படி நோற்றதாக செய்தி வரலே. அப்படிதான். இப்ப ரசூலுல்லாஹ் ரமதானுக்கு பிறகு சிறந்த நோன்பு எந்த மாதம் நோக்கு நோம்புன்னு சொல்றாங்க? முஹர்ரம்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் செயலை நாங்க பார்க்கும்போது நபியுடைய செயல் எப்படி இருக்கிறது என்றால், அதாவது ரமதானை தவிர்த்து அதிகம் நபி அவங்க நோன்பு நோற்ற மாதம் எது? ஷஅபானாகத்தான் இருக்கிறது. எனவே இதை பொறுத்தவரையில இதற்கு எப்படியான ஒரு விளக்கத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த சிறப்பை ரசூலுல்லாஹ் தனது கடைசி காலத்தில் தான் என்ன செஞ்சாங்க, இதை அறிந்து கொண்டார்கள். அல்லாஹ்வின் புறத்தின் அந்த வஹி அப்படி வந்திருக்கலாம் என்ற ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. அவங்களுடைய இறுதி காலத்தில் தான் இந்த சிறப்பு என்ன செய்திருக்கலாம், அவர்கள் அறிந்து கொண்டிருப்பாங்க என்ற ஒரு விளக்கத்தை ஒன்று சொல்றாங்க. அடுத்ததாக அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பிரயாணம், நோய் போன்ற காரணங்கள் சில நேரங்களில் அவ்வாறு முஹர்ரம் மாத நோன்பு நோப்புக்கு தடையாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு விளக்கத்தையும் என்ன செய்யறாங்க. இது இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க, முஸ்லிம்ல இந்த விளக்கத்தை குறிப்பிடுகிறார்கள். எனவே நாங்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முஹர்ரம் மாதம் நாங்கள் சுன்னத்தான் நோன்புகள் என்ன செய்யலாம், அதிகம் நோக்கலாம் என்பதற்கு சான்றாக உள்ள ஒரு செய்தி. இன்னொரு செய்தி வருகிறது, புனிதமான மாதங்கள்ல நோன்பு வைங்க விடுங்கன்னு வார ஹதீஸ் பலவீனமானது.
அது நான்கு மாதங்களையும் உள்ளடக்கியவாறு ஒரு செய்தி வரும். புனிதமான மாதங்களை நோன்புருங்க விடுங்கண்டு வார ஒரு செய்தி இருக்கிறது, அது பலவீனமானது. ஆனா இந்த செய்தி முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. இது குறிப்பா எதுக்கு மட்டும்தான் வருது? முஹர்ரத்துக்கு மட்டும்தான் வருது. எதுக்கு மட்டும்? முஹர்ரத்துக்கு தான் இந்த செய்தி வருகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, எனவே அறிஞர்களுக்கு மத்தியிலும் இந்த மாதத்துல சுன்னத்தான் நோன்புகள் நோன்பது சிறப்பானது என்ற கருத்து இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஆஷூரா என்ற வார்த்தையை நீங்க எடுத்தீங்கன்னா, ஆஷூரா தாசுஆ என்றெல்லாம் எதுக்கு சொல்ற? ஆஷூரா 10வது, தாசுஆ எத்தனை? 9வது. அப்ப இப்படியான இந்த பெயர்களை பொறுத்தவரையில இந்த இவ்வாறான ஆஷூரா இது போன்ற வார்த்தைகள் ஜாஹிலிய காலத்தில் அறிமுகமாக இருக்கல் என்ற ஒரு செய்தியையும் ஷேக் சாலிஹ் முனாஜித் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறாங்க இந்த தொகுப்புல. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, நாங்க கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விஷயம் தான் 11வது விஷயமாக சொல்கிறார். ஆஷூராவுடைய நோன்பு என்பது மிக முக்கியமான ஒரு நோன்பு, மிக முக்கியமான ஒரு நோன்பாக அந்த நோன்பு இருக்கிறது. ஏனென்றால் நபி அவங்க அதுக்கு சொன்ன சிறப்பு என்பது சாதாரணமான ஒரு சிறப்பு அல்ல. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சிறப்பை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அது கடந்து சென்ற ஒரு வருட பாவத்துக்கு அது என்ன செய்து? அது பரிகாரமாக இருக்கிறது என்ற செய்தி முஸ்லிம்ல 1162வது வரக்கூடிய செய்தி. எனவே ஒரு வருட பாவங்களுக்கு அது என்ன செய்து? பரிகாரமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில நாங்கள் அந்த 10வது நாளுடைய நோன்பு என்பது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளுடைய நோன்பு அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய நோன்பாக அந்த நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து 12வது விஷயம் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இங்கு பாவங்களுக்கு பரிகாரம் என்றா எப்படி அறிஞர்கள் அதை நமக்கு விளக்குவாங்க என்றால், சிறு பாவங்களுக்கு பரிகாரம் எதுக்கு தான்? சிறு பாவங்களுக்கு தான் அது பரிகாரமாக அமையும். பெரும் பாவங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு தௌபா செய்ய வேண்டும். இப்ப அதே நேரத்தில் இன்னொரு விளக்கத்தில் அவங்க சொல்றாங்க என்னன்னா, இப்ப ஒரு சிறு பாவங்களே கிடையாது, அவரிடத்துல சிறு பாவங்களே இல்லை, மன்னிக்கப்பட்ட அளவுக்கு சிறு பாவங்களே இல்லை என்று சொன்னால், அப்ப என்ன செய்யப்படும் என்று சொன்னால், அதற்கு நிகராக நன்மைகள் எழுதப்படும், அவரது அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்ற ஒரு விளக்கத்தையும் சொல்றாங்க. சில நேரங்களில் அவரிடத்துல பெரும் பாவங்கள் இருக்குமாக இருந்தால் அவைகள் மன்னிக்கப்படுவதை ஆதரவு வைக்கப்படும் என்ற இந்த விளக்கத்தை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க முஸ்லிம் என்ற அந்த விரிவுரையில் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களை இதுல அடுத்ததாக 13வது என்ன சொல்றாருண்டா, அந்த நாளுடைய நோன்பை பொறுத்தவரையில அந்த நோன்பை நாங்க என்ன செய்யணும்? நமது பிள்ளைகளுக்கும் அந்த நோன்பை நோற்று வைப்பதில் நாங்க ஆர்வப்படுத்த வேண்டும் என்ற செய்தியை இங்கே குறிப்பிடுறாங்க. நமக்கு தெரியும் இந்த செய்தி புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ருபைய் பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஆஷூரா நோன்பை பற்றி சொல்கின்ற போது, வகான மஃப்ரூதன் கப்ல ரமதான், ரமதானுக்கு முன்பு இந்த நோன்பு எப்படிதான் இருந்துச்சு? கடமையாக ஃபர்லாக இருந்தது. நாம் நோன்பு நோட்போம், நமது பிள்ளைகளையும் நாம் நோன்பு நோட்க வைப்போம். அந்த பிள்ளைகள் பசியில் அழுகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம் என்றால், விளையாட்டு பொருட்களை கொடுத்து அவங்களோட கவனங்களை நாங்கள் திருப்போம். எதுவரை என்றால் இஃப்தார் நோன்பு திறக்கும் வரை. எனவே அந்த அளவு ஒரு முக்கியத்துவம் என்ன செய்து ஆரம்பத்தில் ரமதானுக்கு முன்பு இந்த நோன்பு கடமையாக இருந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். படிப்படியாகத்தான் பார்த்தீங்கன்னா மார்க்க விஷயங்கள் கூட என்ன செய்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? ஆரம்பத்தில் ஒரே தடவையாக ரமதான் நோன்பு கடமையாக்கப்படலை. ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்டது இதுதான், ஆஷூராவுடைய நோன்பு தான் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இதில் 9, 10 ஆகிய 2 நாட்களுடைய நோன்பை பொறுத்தவரையில அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நம்ம சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அங்க 10வது நாள் நோன்பு இருந்தாங்க, நோன்பு நோக்குமாறு என்ன செய்தார்கள்? ஏவினார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கப்படுகிறது, அது யூதர்கள் கிறிஸ்துவர்கள் மகத்துவப்படுத்துகின்ற ஒரு நாள் ஆயிற்று என்று சொல்கின்ற போது, வரக்கூடிய வருடம் நான் நோன்பு உயிரோடு இருந்தால் 9வது நாள் நோன்பு இருப்போம் என்று சொன்னார்கள். அடுத்த வருடம் வருவதற்குள் நபி அவங்க என்ன செய்யறாங்க? மரணித்து விடுகிறார்கள். அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 11 மரணிக்கிறாங்க. எத்தனை? ஹிஜ்ரி 11 மரணிக்கிறாங்க. ஹிஜ்ரி 10 அவங்களோட இறுதி ஹஜ் அமைது. அப்ப இறுதி ஹஜ்ஜை முடிச்சுட்டு வராங்க. அடுத்த வருடம் என்னது? ஹிஜ்ரி 11. அப்ப ஹிஜ்ரி 11 அப்ப ஹிஜ்ரி 11 முஹர்ரம் மாதம் தான் இந்த செய்தி அவங்களுக்கு சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? இப்ப ஹிஜ்ரி 11 முஹர்ரத்துல தான் நபி அவங்களுக்கு என்ன சொல்லப்படுது? என்ன சொல்ல? யூதர்கள் இதை மகத்துவப்படுத்துகின்ற ஒரு நாளாயிற்றே அப்படி என்ற செய்தி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வரக்கூடிய வருடம் நான் உயிரோடு இருந்தால் நான் என்ன செய்வேன்? 9 நோட்பேன் என்று. அப்ப எனவே நாங்கள் இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தவரையில அதாவது அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த தடையும் வராத விஷயங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரசூலுல்லாஹ் பெரும்பாலும் யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஒப்பாக நடப்பதுதான் ஆரம்பத்தில் விரும்பினாங்க.
யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஒப்பாக நடப்பதை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, விரும்பினாங்க. அவங்களோட தலையை அவங்க வாருவதில் கூட அப்படி செயல்பட்டாங்கன்ற ஹதீஸ்ல நாங்கள் புகாரில பார்க்கிறோம். இப்போ எந்த விஷயங்கள்ல தடை வரலையோ அதுல வந்து ஏன்னா அவங்க யாருதான் சில நபிமார்கள், வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம், முஸ்லிம்களுக்கு நெருக்கமான சமுதாயம் என்ற அடிப்படையில தடை வராத விஷயங்களை ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஒப்பாக செயல்பட விரும்பினாங்க. ஆனா பிறகு அல்லாஹ்வுடைய மார்க்கம் முழுமையாக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன செய்து தீன் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. எனவே பரிபூர்ணப்படுத்தப்பட்ட பிறகு இப்ப ரசூலுல்லாஹ் பல சந்தர்ப்பங்கள்ல பல இடங்கள்ல யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுமாறு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப எனவே அந்த சட்டங்கள் பின்னால் வந்தவைகள் என்பதை நாம் நன்றாக இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே அந்த அடிப்படையில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். ஆனா அதற்கு முன்னரே ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் மாதத்திலே நபி அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இதில் நாங்கள் ஒரு முக்கியமான செய்தியை புரிந்து கொள்ள என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு முஸ்லிம் எப்போதும் தனது தனித்துவத்தை பேணக்கூடியவனாக காக்கக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். பிற மத கலாச்சாரங்களை அவன் பின்பற்றி கரைந்து போய்விடக் கூடாது. அப்படித்தானே இன்னைக்கு நீங்க பாக்குறோம், நாகரிகம் என்ற பெயர்ல, நாகரிகம் என்ற அந்த மோகத்துல இதெல்லாம் பாக்குறாங்கல்ல. இது யாருடைய கலாச்சாரம், இதை வந்து யார் இதை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்காமல் நிறைய முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, அதாவது சாணுக்கு சான் முலத்துக்கு மூலம் என்ன செய்வீர்கள் பின்பற்றுவீர்கள் என்பதை உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். சாணுக்கு சான் முலத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள் என்பதை பலர் இன்று உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க முஸ்லிம் சமுதாயத்தில். புரியுதா? எந்த அளவுக்கு ஒரு உடும்பு புந்துக்குள் அவர்கள் புகுந்து விட்டாலும் நீங்க புகுந்து விடுவீர்கள் என்கின்ற அளவுக்கு அவர்களை பின்பற்றுங்க. அப்ப என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை விட அவங்களுக்கு எது விருப்பமாக இருக்கிறது? அந்த யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரங்கள் அவர்களுக்கு விருப்பமாக மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை விட ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைகளை பரிசீலனை செய்ய வேண்டும். தங்களுடைய நிலைகளை பரிசீலனை செய்யணும். அப்ப ரசூலுல்லாஹ் எதை விரும்புறாங்க? தனித்துவத்தை பேண விரும்புகிறார்கள் இல்லையா? ஒரு முஸ்லிம் தனது தனித்துவத்தை பேண வேண்டும், தனித்துவத்தை காக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாக செயல்படுவாரோ அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்ற கடுமையான எச்சரிக்கையும் இருக்கிறது. அப்ப எனவே நறுமையான சொன்னாங்க, எப்போதும் ஒரு முஸ்லிம் தனது தனித்துவத்தை பேணக்கூடியவனாக என்ன செய்ய வேண்டும், அவன் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ஷேக் சாலிஹ் அல் முனாஜித் ஹபீதுல்லா ஒரு விளக்கத்தை என்ன சொல்றாருண்டா, ஒருவருக்கு 9வது நாளுடைய நோன்பு தவறிவிட்டால் அவருக்கு 10ஓடு 11ஐ பிடிக்கலாம், நோக்கலாம் என்ற ஒரு கருத்தை சொல்றார். ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அங்க நோக்கம் யூதர்களுக்கு மாறு செய்வது தானே. அப்ப அவ்வாறு நோட்பதிலும் என்ன இருக்கிறது, மாறு செய்தல் என்பது இருக்கிறது என்ற ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க, இதிலே குறிப்பிடுகிறார்கள் என்பதையும் நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப அதாவது சில நேரங்களில் பிறை சம்பந்தமாக பிறையை தீர்மானிக்கிற விஷயங்கள்ல சில தடுமாற்றங்கள் இருந்தால் என்ன செய்யலாம், அப்படி முன்னாலா பின்னால ஒரு நாள் அப்படி சேர்த்து நோற்றுக்கொள்வதில் என்ன கிடையாது, பிரச்சனை தவறு கிடையாது என்ற ஒரு விளக்கத்தையும் இதிலே சொல்கிறார்கள். எனவே இந்த ஆஷுரா நோன்பை பொறுத்தவரையில ஆஷுரா நோன்புடைய 3 படித்தரங்கள் சொல்றார். சலாச மராத்திப் 3 படித்தரங்கள். முதலாவது என்னன்னு சொல்றாங்கடா, 9, 10, 11 ஆகிய 3 நாட்கள் நோட்பது. 9, 10, 11. இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸை பொறுத்தவரையில இப்படி ஒரு ஹதீஸ் அகமதுல எப்படி வருதுன்னு சொன்னால், சூமு யௌம் ஆஷுரா, ஆஷுரா நாள நோன்பு வைங்க, யூதர்களுக்கு மாறு செய்யுங்க. சூமு கப்லஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமன், முன்னால ஒரு நாள் அல்லது பின்னால ஒரு நாள், முன்னால் ஒரு நாள் அல்லது பின்னால் ஒரு நாள். இன்னொரு வாசம் வருது, சூமு கப்லஹு யௌமன் வ பஅதஹு யௌமன், முன்னால் ஒரு நாள் பின்னால் ஒரு நாள். அப்படின்னு எப்படி 9, 10, 11. ஆனா இந்த ரிவாயத்து ஒரு பலவீனமான ஒரு ரிவாயத்தாகத்தான் இந்த செய்தி இருக்கிறது, ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. இது அஹமது ஷாக்கிர் இது ஹசன் என்று சொல்றாரு. ஷேக் அல்பானி இது என்ன செய்யறாரு, இந்த செய்தியை பலவீனமானது என்று என்ன செய்யறாரு, குறிப்பிடுகிறார். எனவே இதுல முதல் படித்தரம் நாங்க பார்த்தோம் எப்படி 9, 10, 11. இரண்டாவது சொல்றாரு அத்தாசி வல் ஆஷிர், 9, 10. இதுதான் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கக்கூடிய முறை, பலமான ஹதீஸ், ஆதாரபூர்வ ஹதீஸ் இருக்கக்கூடிய முறை இதுதான் 9, 10. அடுத்து மூன்றாவது ஒரு முறை என்ன, அதாவது 10ஐ மாத்திரம் நோற்றல், 10வது நாள் மாத்திரம் நோன்பு இருத்தல். இதுவும் அனுமதிக்கப்பட்டது, இது வெறுக்கத்தக்கது அல்ல
என்ற கருத்தை வந்து எங்க நீங்க பார்க்கலாம்னா ஜாதுல் மஆத்ல இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுறாங்க, ஃபத்ஹுல் பாரியில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். எனவே இவ்வாறாக இது இருக்குது. அடுத்து இதில் ஒரு சட்டம் என்ன சொல்றாருண்டா, இப்ப ஆஷுரா நோன்பு வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் அமைகிறது அல்லது சனிக்கிழமை மாத்திரம் அமைகிறது என்றால் அவ்வாறு நோட்பது என்பது தடை கிடையாது. ஏன்னா இப்ப வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு இருப்பது தடை தானே, சனிக்கிழமை மட்டும் நோன்பு இருப்பது தடையா இல்லையான்றதுல ஒரு ஹதீஸ் செய்தி, அது ஒரு பலவீனமான செய்தி தான். ஆனால் அப்படி ஒரு அதிலும் ஒரு கருத்து இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நோக்கம் எது கிடையாது, ஜும்மா நாளை சிறப்பிக்கிறதோ சனிக்கிழமை சிறப்பிக்கிறதா இங்க நோக்கம் சொல்லுங்க? இல்ல, அதில் நோக்கம். இங்க நோக்கம் என்னது? ஆஷுராவுடைய நாளுடைய நோன்பை நோட்பல் தான் இங்கு நியத்தாக நோக்கமாக இருக்கிறது. எனவே அவ்வாறு நோற்றுக்கொள்ளலாம் என்ற ஃபத்வாவை ஷேக் பின் பாஸ் ரஹிமுல்லா, ஷேக் சாலிஹ் உசைமின் ரஹிமுல்லா போன்ற அறிஞர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்ற நன்மையான சகோதரர்களே, அப்ப எனவே அதே மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப சில நேரங்களில் ஒருத்தருக்கு வந்து ரமதான் மாதத்துல கலா நோன்பு இருக்கிறது. இப்படி கலா நோன்பு இருக்கும் போது ஆஷுரா நோன்பை நோட்கலாமா? ஆஷுரா நோன்பை என்ன நோக்கலாமா? இப்ப கலாண்ட ஃபர்து அவர் மீது கடமையாக இருக்குது, ஃபர்து அவர் மீது இருக்கும்போது சுன்னத்தை நோட்கலாமா என்றால் அதுல வந்து தடை கிடையாது. அதுல என்ன கிடையாது? தடை கிடையாது. அவ்வாறு நோற்று விட்டு என்ன செய்யலாம், பிறகு கலாவை நிறைவேற்றலாம் என்பதை நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு நாங்க இந்த செய்தி ஆதாரமாக கொண்டு வருவோம். எந்த செய்தி? ஃபர்லான நோன்பு, கடமையான நோன்பு இருக்கும் போது, கலா நோன்பு இருக்கும் போது சுன்னத்தான நோன்பு நோட்கலாம் என்றது எந்த செய்தி ஆதாரமாக கொண்டு வரும்? எந்த ஹதீஸ் ஆதாரமாக கொண்டு வருது? எல்லாம் படிக்கிறவங்க நிறைய படிக்கிறீங்களா சொல்லி தான் கேட்கறது, மீட்டல் தான். எந்த ஹதீஸ்? ஷாபான்ல அவங்க ரமதான்ல விடுபட்ட நோன்பு என்ன செய்வாங்க, ஷாபான்ல நோப்பாங்க என்ற ஹதீஸை இதுல நாங்க பலமான ஒரு ஆதாரமாக கொண்டு வருவோம். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், ரமதான்ல விடுபட்ட நோன்பை ஏனைய நாட்களில் கணக்கிட்டு நோற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். அப்ப ஏனைய நாட்கள் என்று சொன்னா அது எது வரைக்கும்? அங்க வரைக்கும் அது போகும், ஷாபான் வரைக்கும். அது என்ன செய்யுது? அந்த விளக்கத்தையும் அதுல சஹாபாக்கள் சொல்வார்கள். ஏன்னா அந்த அடிப்படையில் ஒருவருக்கு கலா நோன்பு இருக்கின்ற போது என்ன செய்யலாம், உபரியான நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். இது வந்து குறிப்பிட்ட நாள்ல இந்த நாள் முடிஞ்சா அந்த வாய்ப்பு தவறிடும், முடிஞ்சிடும். அப்படித்தானே? ஆஷுரா என்பது முஹர்ரம் 10வது நாள், அந்த நாள்ல நோட்கள் அந்த வாய்ப்பு என்ன செஞ்சிடும், தவறிடும். ஆனா கலா நோன்பு என்பது என்ன செய்யுது, அதற்கான வாய்ப்பு விரிந்ததாக இருக்கிறது என்ற அடிப்படையில். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ரமதான் மாதத்தில் கலா நோன்பு இருக்கிறது, அவர் வந்து ஆஷுரா நாளில் நோன்பு இருக்கிறாரு, அந்த ரமதான் நோன்புடைய அந்த கலா நோன்புக்கும் சேர்த்து நியத்து வச்சு, கலா நோன்புக்கும் அப்படி சேர்த்து நியத்து வச்சு நோன்பு இருக்கிறார் அப்படி என்று சொல்லி அப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, சஹ கலாஹு, அவரது கலா ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் கலாக்கு நியத்து வச்சு நோட்கிறார். அடுத்து என்ன சொல்றாங்க, வயுர்ஜா யனால ஸவாப ஆஷுரா இந்த பஅதி அஹ்லில் இல்ம், சில மார்க்க அறிஞர்களிடத்துல அந்த ஆஷுராவுடைய கூலியும் அவருக்கு கிடைக்கும் என்பது ஆதரவு வைக்கப்படுகிறது. அவ்வாறு என்ன செய்யும், அவருக்கு அதற்குரிய கூலியும் ஆஷுரா நோம்புக்குரிய கூலியும் கிடைக்கும் என்று ஷேக் உசைமின் ரஹிமுல்லாஹ் ஒரு ஃபத்வா மார்க்க தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே அதுல வந்து சிறந்த கருத்தாக என்ன சொல்றாங்கன்னா, ஆஷுராவுக்கு தனியாக நியத்து வைத்து நோட்பதும், கலாவுக்கு என்ன செய்யறது, தனியாக நியத்து வைத்து வேறொரு நாளை நோற்றுக்கொள்வது அதனுடைய முழுமையான கூலியை வந்து கிடைப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது என்ற அடிப்படை இங்கே சொல்றாங்க. அதே நேரத்தில் ஆஷுரா நோன்பை வந்து ஆஷுராவுடைய நியத்திலும் 9வது நாள் ஒருத்தர் நோன்பு வைக்கிறார் வைங்களே, 9ல் வைக்கிறார், 11ல் வைக்கிறார், அந்த ரெண்டையும் கலாவுடைய நியத்தில் என்ன செய்யலாம், அவர் வைக்கலாம். அப்ப அதுக்குரிய 2 கூலியும் கிடைக்கும். ஏன்னா 10வது நாளுக்கு தனி சிறப்பு சொல்லப்படுது தானே, 10வது நாளுக்கு தனி சிறப்பு என்ன சிறப்பு சொல்லப்படுது, ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரம். அதே போன்று இன்னொரு சட்டம் என்ன சொல்றாருண்டா, இப்ப தொடர்ந்து ஆஷுரா நோன்பை நோற்று வரக்கூடிய ஒருவருக்கு ஒரு வருடத்துல அவருக்கு என்ன செய்யுது, பிரயாணத்தின் காரணத்தாலோ நோயின் காரணத்தாலோ அவருக்கு என்ன செய்யுது, நோட்க முடியாமல் போய்விடுகிறது என்று வைங்களே. வளமையா நோற்று வாரார், வளமையா நோற்று வரக்கூடியவருக்கு ஒரு வருடத்துல நோய், அந்த நாள நோய் வந்து அல்ல ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார். இப்படியான ஒரு சூழலின் அருமையான சகோதரர்களே என்ன செய்யலாம், அவருக்கு அதற்குரிய கூலி எழுதப்படும், அதுக்குரிய கூலி என்ன செய்யும், எழுதப்படும் என்ற ஹதீஸை நாங்க அந்த ஹதீஸை வந்து இதா மரிதல் அப்து அவு சாஃபர குதிப லஹு மிஸ்லு மா கான யஅமலு முகீமன் ஸஹீஹன் என்ற ஹதீஸ் இருக்குது. புகாரில வர ஹதீஸ் என்ன, இப்போ ஒருத்தர் வந்து நோயின் காரணத்தால் அது பிரயாணத்தின் காரணத்தால வளமையா செய்து வரக்கூடிய அமல்கள் அவரால் என்ன செய்ய முடியாமல் போகுது என்று சொன்னால்
அவருக்கு அதற்குரிய கூலி என்ன செய்யும், எழுதப்படும். அவர் ஊரில் இருக்கும் போது, ஆரோக்கியமாக இருக்கும் போது அந்த செய்த அமல்களுக்குரிய கூலி எழுதப்படும். தொடர்ந்து அவர் செய்து வந்திருக்க வேண்டும். அதே போன்று மற்றும் ஒரு சட்டம் இருக்குது. இப்போ சரியா ஆஷூரா நாளில் அவர் பிரயாணத்தில் இருக்கிறார், அந்த நோம்பை நோக்கலாமா? பிரயாணத்தில் இருக்கிறார், சரி ஆஷூரா அன்றைக்கு ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார், நோம்பு நோக்கலாம்னு சொன்னா ஃபலா பஅஸ அன் யஸூம ஆஷூரா மா லம் யஷுக் அலைஹி, அவருக்கு சிரமம் இல்லைன்னா அவர் என்ன செய்யலாம், அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ மாதவிடாய் போன்ற காரணங்கள், நோய் போன்ற காரணங்களால அந்த நோன்பு விடுபட்டு அதை கலா செய்யலாமா, அந்த நோன்பை கலா செய்யலாமா என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதை பொறுத்தவரையில் அவ்வாறு என்ன செய்ய முடியாது, அதை கலா செய்ய முடியாது. அது குறிப்பிட்ட அந்த நாளில் உள்ள நோன்புன்ற காரணத்தால் அதை என்ன செய்யல, அந்த நாள் தவறிட்டு அதை என்ன செய்து விட்டது, தவறிவிட்டது என்பதுதான். ஆனால் இப்படியான காரணங்களுக்காக தொடர்ந்து செய்யக்கூடியவருக்கு விடுபட்டு அவருக்கு என்ன செய்யும், கூலி இருக்கிறது என்பதை நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இப்போ ஆஷூரா நோன்பை பொறுத்தவரையில் இதில் நாங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரமதானுக்கு முன்பு அந்த நோன்பு எப்படி இருந்துச்சு, கடமையாக இருந்தது. ரமதான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அந்த நோன்பு என்ன செய்து சுன்னத்தான நோன்பாக மாறியதென்றதும் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. எனவே அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் மற்றொரு செய்தியை சொல்றாங்க, ஹாதா யௌமு ஆஷூரா, இது ஆஷூரா நாள், வலம் யக்திபுல்லாஹ் அலைக்கும் சியாம், அல்லாஹ் இதில் நோன்பை உங்களுக்கு கடமையாக்கவில்லை, ஆனால் வான சாயும் நான் நோன்போடு இருக்கிறேன். ஃபமன் அஹப்ப மின்கும் ஐயஸும் ஃபல்யஸும், யார் அந்த நாள் நோன்புக்கு விரும்புகிறாரோ அவர் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும், யார் நோன்பை விட விரும்புகிறாரோ நோன்பை விட்டுக் கொள்ளட்டும் என்ற ஹதீஸும் எங்கு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுவும் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி தான். சொல்றது, விரும்பினா அந்த நாளை நோன்பு இருக்கட்டும், விரும்பின நோன்பை விட்டுக் கொள்ளட்டும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதரை செய்திருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் அரஃபா நோன்பு எத்தனை வருட பாவங்களுக்கு பரிகாரம், 2 வருடம் இல்லையா. ஆஷூரா 1 வருட பாவத்துக்கு பரிகாரமாக இருக்கு. இதனுடைய நுட்பத்தை பற்றி சொல்கின்ற போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நுட்பத்தை சொல்கிறார்கள். அதாவது ஆஷூரா நோன்பு எந்த நபியோடு சேர்க்கப்படும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவங்களுக்கு கிடைத்த ஒரு சிறப்பு, அவங்களுக்கும் அவங்களோட சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு சிறப்பாக அது இருக்கிறது. அரஃபா நோன்பை பொறுத்தவரையில் அது அல்லாஹ்வுடைய தூதரோடு இணைக்கப்படுது. ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய தீன் முழுமைப்படுத்தப்பட்ட நாளாக அந்த நாள். எந்த நாள், அரஃபாவுடைய நாள் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட நாள் இல்லையா. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற வசனம் எங்க இறங்கியது, அரஃபாவில் தான் செய்து இறங்கியது என்ற ஒரு சிறப்பு. அதில் அந்த அடிப்படையிலும் அதனுடைய பரக்கத் கூடுகிறது என்ற ஒரு விளக்கத்தை என்ன செய்யறாங்க, சொல்கிறார்கள். அதே போன்ற நறுமையான சொல், அரஃபாவை பொறுத்தவரையில அதற்கு முன்னாலும் புனிதமான ஒரு மாதம் இருக்கிறது, பின்னாலும் புனிதமான ஒரு மாதம் இருக்குது. எந்தெந்த மாதம், அரஃபா நோன்பு எடுத்தீங்களா, முன்னால் ஒரு புனிதமான மாதம் இருக்குது, முஹர்ரம் இல்லைங்களா. முஹர்ரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது முன்னால் ஒரு புனிதமான மாதம் இருக்குது, பின்னால் என்னது ஒரு புனிதமான மாதம் இல்லை என்ற இவ்வாறான விளக்கங்களை எல்லாம் அறிஞர்கள் செய்வாங்க, இதில் குறிப்பிடுவார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா தனது தீனை நிறைவாக்கிய நாளாக அரஃபாவுடைய நாள் சிறப்பு பெறுகிறது என்ற விடயங்களை நாம் இதிலே பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதாவது இந்த ஆஷூரா நாள் என்பது மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு. எது ஆஷூரா நோன்புல மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு, ஃபிரௌன், அந்த அநியாயக்கார ஃபிரௌனுடைய கூட்டம் அழிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த சமுதாயமும் என்ன செய்யப்படும், அவங்க அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட நாள். எனவே அதை அவங்க நினைவு கூறும் விதமாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க, நோன்பு இருந்தார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா இன்று அந்த அநியாயக்கார யூதர்களுக்கு பலஸ்தீனில் அவங்க இவ்வளவு பெரிய அநியாயத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இது போன்று அல்லாஹ் ஒரு மகத்தான வெற்றி என்ன செய்யணும், இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு வழங்கின அந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் அளிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அநியாயக்கார விஷயத்தில் பாராமுகமாக அலட்சியமாக இல்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹுடைய அருள்கள் நியமத்துகள் வருகின்ற போது நாம் அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்ற பாடம் இதிலே இருக்கிறது. நன்றி செலுத்த வேண்டும் என்ற பாடமும் இதிலே இருக்கிறது. அதாவது அல்லாஹுடைய அருள்கள் நியமத்துகளுக்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, எவ்வாறு நன்றி உள்ளவர்களாக இருந்தாங்க, அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு பார்க்கின்றார்கள். அவங்க அந்த நாளில் நோன்பு இருக்கிறாங்க. இந்த நோன்பு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் தெரியும் என்பது அல்ல. ஏன்னா ஹதீஸ்ல படிக்கிறோம், புகாரிலே வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜாஹிலிய காலத்துல மக்கால நோன்பு இருந்தாங்க. ஆஷூரா நாள்ல ஜாஹிலிய அந்த சமுதாயம் என்ன செய்தது, நோன்பு இருந்து. நபி அவங்களும் அந்த நாளில் நோன்பு இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் மக்கால ஏவல்ல. ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, மக்கால அந்த நோன்பை ஏவவில்லை. நபி அவங்க என்ன செய்தார்கள், மக்காவில் நோன்பு இருந்தாங்க அந்த நாள்ல. அது மாத்திரமல்லாமல் அந்த நாள்ல
அந்த காபாவுடைய திரை என்ன செய்யப்படும், மாற்றப்படுவதும் அந்த நாள்ல. அப்ப அந்த நாள்ல அவர்களும் என்ன செய்தாங்க, அவர்கள் அதை கண்ணியப்படுத்தினாங்க, புனிதப்படுத்தினார்கள் என்பதை நாம் ஹதீஸ்கள்ல படிக்கிறோம். எனவே ரசூலுல்லாஹ் மதீனால வந்து என்னன்னா இவங்க எந்த காரணத்துக்காக நோக்குறாங்க என்பதுதான் கேட்கிறான். இந்த நோன்பு ரசூலுல்லாஹ் என்ன, அல்லாஹ் வஹி மூலம் மார்க்கத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறான், யூதர்கள் சொல்லிதான் நபி அவங்களுக்கு இந்த நோன்பு தெரிஞ்சது அப்படி என்பது அல்ல. ரசூலுல்லாஹ் காரணத்தை கேட்கிறான், எதற்காக நீங்க நோன்பு இருக்கிறீங்க, இந்த நாள்ல நீங்க எதற்காக நோன்பு இருக்கிறீர்கள். யூதர்கள் வந்து நிறைய சந்தர்ப்பத்தில் பொய் தான் சொல்வார்கள், ஆனா இதுல உண்மை சொன்னார்கள். இதில் என்ன செய்தார்கள், உண்மை சொன்னார்கள். புரியுதா சொல்றது, இது வந்து ஒரு மகத்தான நாள். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை என்ன காப்பாற்றி அந்த ஃபிரௌனை அவனது கூட்டத்தாரை மூழ்கடிக்க செய்த நாள். அதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் நோன்பு இருந்தாங்க என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களை விட மூசாவுக்கு மிக தகுதியுடையவர்கள் நாங்கள். புரியுதா சொல்றது, நாங்க தான் மிக தகுதியானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு நபியாக நோன்பு இருந்தாங்க, நோன்பை ஏவினார்கள். அமர பிஸ்யாமிஹி, எந்த அளவுக்குண்டா ரசூலுல்லாஹ் அந்த மதீனாவில் உள்ள கிராமங்களுக்கு எல்லாம் அனுப்புறாங்க, ஆட்களை அனுப்பி சொல்றாங்க, இன்றைக்கு காலையில யாராவது சாப்பிட்டு இருந்தால் எஞ்சிருக்கக்கூடிய நாள் என்ன செய்யுங்க, நோன்போட நிறைவு செய்யுங்கள், நோன்போடு இருந்தவங்க நோன்பை தொடருங்கள். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செய்கிறார்கள். அறிவிப்பு செய்வதற்கு நபித்தோழர்களை அனுப்புறாங்க என்பதையெல்லாம் நாங்கள் ஹதீஸ்களை படிக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப உங்களை விட மூசாவுக்கு நாம் தான் தகுதியுடையவர்கள் என்றால் இது நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்ன, காலத்தால் நாங்கள் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் ஈமான் நம்ம என்ன செய்கிறது, ஒன்று சேர்க்கிறது. இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மூமின்கள் சகோதரர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, பாருங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நூஹே இன்னஹு லைஸ மின் அஹ்லி, நீங்க உங்களோட மகன் என்று கேட்கிறீங்க, அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல அல்லாஹ், ஈமான் இல்லாத காரணத்தால். அப்ப ஈமான் என்ன செய்கிறது, அனைவரையும் ஒன்று சேர்க்கிறது. இப்ப நாங்க ஒரு துஆ கேட்கிறோம், எப்படி, ரப்பனா கிஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், எம்மையும் ஈமானோடு முந்தி சென்று விட்ட எமது தோழர்களை மன்னிப்பாயாகண்டா, முந்தி சென்றவன் எது வரைக்கும் அந்த துஆ போகும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் போகும். யாரெல்லாம் ஈமானோடு மரணித்தார்களோ அனைவருக்கும் அந்த துஆ சேர்ந்து விடும். அப்ப ஈமான் எப்படி இணைக்குதுன்னு பாருங்க, ஈமான் எப்படி இணைக்கிறது என்பதை பாருங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைத்த வெற்றிக்காக நோன்பு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட தொடர்பு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் கிடைத்த வெற்றிக்காக நபி அவங்க நோன்பு இருக்கிறாங்க, தனது உம்மத்துக்கு நோன்பு நோக்குமாறு ஏவுகிறார்கள். நாங்க வந்து இன்றைக்கு ஆஷுரா நோன்பை எதற்காக நோக்கிறோம், இந்த பனூ இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்த வெற்றிக்காக நோக்கிறோம். ஆனா அவன் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், எவ்வளவு பெரிய அநியாயத்தை அவன் அங்க அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறான், பார்க்கிறோமா இல்லையா, பலஸ்தீன்ல. எனவே அருமையான சகோதரர்களே, இப்படியான ஒரு பண்பாட்டை கற்றுத்தந்த தலைவர் தான் யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப நீங்க பாருங்க, சூரத் சாத் அத்தியாயத்தில் ஒரு சுஜூத் வரும். சூரத் சாத் அத்தியாயத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்யறாரு, அவர் வலன்ன தாவூத் அன்னமா ஃபத்தன்னா, நான் வந்து சோதிக்கப்பட்டு விட்டேன், அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு ஃபஅகர்ர ராக்கியன் வஅனப், அவர் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செஞ்சு அப்படியே சுஜூத்ல விழுந்தாருன்னு குர்ஆன் சொல்லு. அந்த இடத்துல நாங்க சுஜூத் செய்றோம் இல்லையா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், பாருங்க இந்த ஹதீஸ் வந்து நசாயில வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து எதுக்காக சுஜூத் செஞ்சாரு, அவரது பாவங்களை மன்னிப்பு தௌபாவுக்காக அவர் சுஜூத் செய்தார், அவரது தௌபாவுக்காக சுஜூத் செய்தார். நாங்க வந்து நன்றிக்காக சுஜூத் செய்கிறோம், நாங்க நன்றிக்காக சுஜூத். என்ன நன்றி அங்க இருக்குது, என்ன நன்றி, அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தௌபாவை கொடுத்ததற்காக நாங்க என்ன செய்யறோம், நன்றிக்காக சுஜூத் செய்கிறோம். சுப்ஹானல்லாஹ், எப்படி ரசூலுல்லாஹ் அங்க கற்றுத்தாராங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி நபிமார்களுக்கு இடையே உள்ள தொடர்புகள் பார்த்தீங்கன்னா அற்புதமாக அந்த செய்திகள் அமைந்து இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அப்ப இந்த மூமின்களுடைய ஈமானிய பிணைப்பை உணர்த்தக்கூடிய ஒன்றாக இந்த வரலாறு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத், மூமினான ஆண்களும் பெண்களும் ஒரு சிலருக்கு யாரு, நேசர்கள். அவங்க கபூர்ல இருந்தாலும் சரி, அவங்க எங்க இருந்தாலும் சரி, கபறுகள்ல இருந்தாலும் சரி, மூமினான ஆண்களும் பெண்களும் யாருதான், சிலருக்கு நேசர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். எனவே ஒரு ஈமானிய பிணைப்பு என்று நாம்
இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது அந்த இடத்துல அந்த நதிக்கு முன்னால, கடலுக்கு முன்னால் இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் என்ன சொன்னார்கள்? இன்னால் லமுதுரக்கும், நாம் மாட்டிக்கொண்டோம் இல்லையா? அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன? அவ்வாறல்ல, என்னோடு எனது ரப் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அப்ப இந்த நம்பிக்கை நமக்கு எப்போதும் இருக்கு. நாங்க நெருக்கடிகள் நமது வாழ்வில் வரும்போதெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்னை கைவிட மாட்டான், எனக்கு வழிகாட்டுவான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியை நமக்கு பெற்றுத்தரும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று ஜாஹிலிய சமுதாயம் இந்த நாளை கண்ணியப்படுத்தி என்ற விஷயத்தை நாங்கள் என்ன செய்தோம், இதிலே பார்த்தோம். எனவே அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கையை வைத்து செயல்படக்கூடியவர்களாக. அதே போன்று இன்று என்ன கவலை என்று பார்த்தீங்கன்னா, இவ்வளவு ஒரு வெற்றியாக உள்ள ஒரு நாளை இன்று எப்படி ஷியாக்கள் மாற்றிவிட்டார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு கவலையாக பித்அத்துகளை அரங்கேற்றி கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டது என்பது அனைவரும் கவலையாக பார்க்கின்ற ஒரு நிகழ்வு, ஒரு சோகமான நிகழ்வு தான். அதுக்காக மார்க்கம் சொல்லாத விடயங்களை அனுமதிக்கலாமா? உண்மையில ஹுசைன் ரலியல்லாஹு மீது அன்புலே அவர்கள் செய்யறாங்க, இந்த ஷியாக்கள் செய்யறாங்களே, ஹுசைன் மீது அன்பில செய்யறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு சிறந்தது யாரு? அலி ரலியல்லாஹு தானே, அவங்களோட வாப்பா தானே. ஹுசைன் ரலியல்லாஹு சிறந்த யாரு? தந்தை அலி ரலியல்லாஹு. இப்ப அலி ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்களே, அந்த நாள் இப்படி கவலையா எடுக்கிறாங்களா? அவங்க தானே 12 இமாம்ல அது முதலாவது யாரு தான் வருவாங்க அவங்க இடத்துல? அலி தானே வருவாரு. அவர் கொல்லப்பட்டாரு, அவர் கொல்லப்பட்ட நாள் இப்படி எடுக்கிறாங்களா? இல்ல. ஏன் இல்ல? இங்க யாருன்னா முஆவியாவோட குடும்பம் சம்பந்தப்படுது. இங்க எந்த குடும்பம் சம்பந்தப்படுது? ஹுசைன் ரலியல்லாஹு கொலையில அவங்க சம்பந்தப்பட்டா இல்ல? யஸீதுடைய அந்த இது இருக்குதா இல்லையா? அந்த வரலாறு தனியா பேச வேணும். என்ன சொல்லுவாருண்டா, எனவே அவங்கள் மீது உள்ள எதிர்ப்பு என்ன செய்கிறார்கள், இதன் மூலம் காட்டுகிறார்கள். புரியுது அவங்க சொல்றது? எனவே உண்மையான அவங்க கொல்லப்பட்ட கவலை இருந்தா யாருக்கு தான் முதல்ல அங்க போகணும், அலிலான விஷயத்துல போகணும். எனவே இதெல்லாம் அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் இப்ப ஹதீஸ்கள்ல தெளிவாக ஜாஹிலியத்தை சொன்னாங்க. கன்னங்கள் அரைந்து கொள்வது, ஆடைகளை கிழித்துக் கொள்வது, இவ்வாறு ஒப்பாரி வைப்பதெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஜாஹிலி. அப்ப இந்த ஜாஹிலியத்துகளை இவர் என்ன செய்கிறார்கள்? அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கூடாது. ஒரு மரணித்து விட்டால் எத்தனை நாட்கள் கவலையோடு இருக்கலாம்? ஹதீஸ் வருது 3 நாட்கள். ஹதீஸ்ல வருது 3 நாட்கள். அதுக்கப்புறம் அவர் சாதாரண வாழ்க்கைக்கு வந்துட வேணும் என்பதெல்லாம் மார்க்க வழிகாட்டல். அப்ப இதெல்லாம் மீறக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் இங்க பார்க்கிறோம். இவ்வாறான பித்அத்துகள் நாங்கள் என்ன செய்யணும்? நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அப்ப எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதம் என்பது சுன்னத்தான் நோன்புகள் நோட்பதற்கு சிறப்பான ஒரு மாதம். அதிலும் குறிப்பாக ஆஷுராவுடைய நோன்பு ஒரு வருட பாவத்துக்கு பரிகாரம், யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக 9வது நாளையும் சேர்த்து நாம் வைத்துக் கொள்ளுதல். எனவே இந்த விடயங்களை நாம் அறிந்து விளங்கி செயல்படுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.